ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பழனிய பார்த்தீங்கன்னா, செந்தில் பார்த்தீங்கன்னா பாருக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "எதுக்கு மாப்பிள்ளை இங்க கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பின்ன என்ன, இங்க படம் பார்க்கவா வந்திருக்கோம்? பீர் அடிக்க தான் வந்திருக்கோம் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. "ஏன்டா? எதுக்குடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான்லாம் குடிக்க மாட்டேன்டா. குடிச்சிட்டு போனா என்னோட பொண்டாட்டி என்ன சும்மாவே விட மாட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. "ஆமா, அந்த பொண்டாட்டி நீ எப்பதான் திட்டாம இருக்காங்க சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் சொல்றாங்க. "டேய் இப்ப எதுக்குடா குடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கும்போது, "இத்தனோண்டு பக்கோடா தான் மாமா அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேலை போனவனுக்கு எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு திட்டிட்டாரு மாமா. "எதுக்கு உங்க மச்சான் அந்த மாரி பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் கேட்குறாங்க. இத கேட்ட பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் உன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்லடா. நீ எதுக்குடா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. "பின்ன என்ன மாமா, நான் என்ன வேணும்னா பண்ணேன்? நான் தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்றேன்ல. திரும்பவும் அதே குத்தி குத்தி காட்டுனா என்ன மாமா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "நான்லாம் பார்த்தீங்கன்னா மாமா, இந்த வீட்ல பொறந்திருக்கவே கூடாது. உங்க அக்கா வயித்துல நான் எதுக்கு பொறந்திருக்கணும் சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் யார் யார் எங்க பொறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கையில ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. "இல்ல மாமா, இந்த மாரி நொய் நொய்ன்னு பேசுற அப்பாவும், இந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திட்டிட்டு இருக்கிற அப்பாவும் எனக்கு அமையாது இருந்திருந்தா, வேற ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. "இங்க பாரு மாமா, நாளைக்கு எனக்கு குழந்தை பொறக்க போகுது. நாளைக்கு குழந்தை பொறக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. "இல்ல மாமா, நாளை பின்ன எனக்கு குழந்தை பொறக்கும்போது நான் என்னோட அப்பா மாரி நான் நடந்துக்கவே மாட்டேன். என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1/4 கிலோ பக்கோடா தினமும் வாங்கி ஊட்டி விடுவேன். இந்த மாரி நொய் நொய்ன்னு என்னோட குழந்தைய நான் திட்டவே மாட்டேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. "சரிடா செந்தில், அதுக்காக ஏன்டா இப்படி குடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பின்ன என்ன மாமா, என்ன அவ்ளோ அசிங்கப்படுத்துறாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியனும் சரவணும் பார்த்தீங்கன்னா, ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சரவணன் கிட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்ன சரவணா, இப்பலாம் நைட்ல உனக்கு நல்லா தூக்கம் வருதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆம்பா தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "இனிமே நீ தினமும் டிவி பார்த்துட்டு தான்டா தூங்கணும். இந்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்காத. நீ டிவி பார்த்தாவே நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. சரவணனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கோமதி வராங்க. "டேய் சரவணா" அப்படின்றாங்க. "ஏய் கோமதி வா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "உட்காரு உட்காருன்றாங்க." "இங்க பாருங்க, நான் உட்கார வரல. நான்லாம் டிவி பார்க்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சரவணா, செந்தில பார்த்தியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லையம்மா, ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "டேய் அவன் வீட்ல உட்காந்து பக்கோடா சாப்பிட்டு இருந்தான்டா. அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா கன்னா பின்னான்னு திட்டிட்டாருடா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "ஏன்ப்பா திட்டுனீங்க?" அப்படின்றாங்க. "இல்லடா நான் எங்க திட்டினேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "என்னங்க இப்படி பேசுறீங்க? அவனே வேலை போயிடுச்சு. வேலை இல்லாதவனுக்கு எதுக்கு பக்கோடா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன கஷ்டப்படுற மாரி பேசிட்டு, "இப்ப நான் எங்க திட்டினேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க?" அப்படின்னாங்க. "இப்ப எங்க போனான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "சரிம்மா பார்க்கலாம் இரு, தம்பி எங்கேயும் போயிருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சரவணன் சொல்றாங்க. "சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட போறாங்க. "மீனா எங்க செந்தில்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தை அதான் நீங்க இருக்கும்போதே வெளியில போனாருல்ல" அப்படின்றாங்க. "எங்க இருக்கான்னு தெரியுமா?" அப்படின்றாங்க. "தெரியல அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி எங்க இருக்கான்னு கால் பண்ணி பாரு, நான் வரேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி அங்கருந்து கிளம்புறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, செந்திலுக்கு கால் பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, செந்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்குறாங்க. அப்ப பழனி யார்ரா அப்படின்றாங்க. "என்னோட பொண்டாட்டி மீனா தான்" அப்படின்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, "மாமா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எங்க அப்பா என்ன அவ்ளோ பேச்சு பேசும்போது, அவ வாய மூடிட்டு தானே இருந்தா. இப்ப எதுக்கு அவ எனக்கு ஃபோன் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. "டேய் உங்க அப்பா முன்னாடி யார்றா போய் எதிர்த்து பேசுவாங்க சொல்றா?" அப்படின்றாங்க. "யாரும் பேச மாட்டாங்க தான். இருந்தாலும் சரி அந்த பொண்ணு கஷ்டப்படுதுல்ல, எடுத்து பேசுடா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. "ஃபோன் கட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கால் பண்றாங்க. "டேய் அதான் மீனா தானே கால் பண்ணுது, எடுத்து பேசுறா" அப்படின்றாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "எங்க இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "ஏன் எதுக்கு கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "என்ன குடிச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, அதான் உங்க வாய்ஸ்லயே தெரியுதே" அப்படின்றாங்க. "வாய்ஸ்லயே தெரியுதா? ஆமா குடிச்சிருக்கேன். இப்ப என்ன அப்ப?" அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "எதுக்குங்க இந்த மாரி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னது தேவையில்லாத வேலையா? அவரு என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "சரி நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. "நான் எங்கேயோ இருக்கேன். நீ வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க.
அந்த வீட்டுக்கா? ஐயய்யோ! நான் வரமாட்டேன். அந்த வீட்ட நெனச்சாவே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் ஃபோன வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் ஏன்டா மீனா கிட்ட அந்த மாரி பேசுற? மீனா ரொம்ப வருத்தப்படும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா பார்த்தீங்கன்னா, கதிர் கால் பண்றாங்க. "என்ன கதிர் பண்ற? வேலையா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அண்ணி சொல்லுங்க. என்ன விஷயம்? டிஸ்டர்ப் பண்ணிட்டனா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு கதிர்" அப்படின்றாங்க. "சொல்லுங்க அண்ணி என்ன பண்ணணும்? உங்க அண்ணாக்கு வேல போன விஷயம் உனக்கு தெரியும் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணி தெரியும்" அப்படின்னாங்க. "அதனால பார்த்தீங்கன்னா, மாமா அவர புடிச்சு திட்டிட்டாரு. வீட்ட விட்டு போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, கால் பண்ணா ஃபுல்லா குடிச்சிருக்காரு. அவரு வீட்டுக்கு எப்படி வருவாருன்னு சொல்லி கூட தெரியல. நீ எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறியா கதிரு?" அப்படின்றாங்க. "சரிங்க அண்ணி நான் பார்க்குறேன். கூட யாரும் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "தெரியல கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க அண்ணி நீங்க பயப்படாதீங்க. நம்ம ஏரியால 2 பார் தான் இருக்கு. நான் அந்த 2 பார்லயும் நான் போயிட்டு பார்க்குறேன். நீங்க தைரியமா இருங்க. நான் கூப்பிட்டு வரேன் அண்ணாவ" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ் கதிர்" அப்படின்றாங்க. "என்ன அண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரிங்க அண்ணி நான் கூப்பிட்டு வரேன். நீங்க வைங்க ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃபோன வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பார்ல பார்த்தீங்கன்னா, செந்தில் பார்த்தீங்கன்னா நெறைய குடிச்சிட்டே இருக்காங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் ஏன்டா இந்த மாரி குடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஒரு பாட்டில் குடிப்பேன்னு பார்த்தா, இந்த மாரி இத்தன பாட்டில் குடிச்சிட்டு இப்படி தலைகீழ இருக்கியேடா! எப்புட்றா இப்ப வீட்டுக்கு போறது? அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. "எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இந்த பார்ல இருக்கிற பாட்டில பூரா குடிச்சாலே என்னோட டென்ஷன் குறையாது மாமா" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கதிர் வராங்க. நெனச்சேன் நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். மாமா நீங்க சொல்லக்கூடாதா? நீங்க ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "டேய் மச்சான் நானும் தான்டா எவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கேட்கலடா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. "இப்ப எப்படி மாமா வீட்டுக்கு கூட்டு போறது? இவ்ளோ போதையா இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னன்னு தெரியல மாப்பிள. நான் என்னதான் சொல்றது கதிரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழனி சொல்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "மாமா அண்ணா ஃபுல்லா போதையில இருக்காரு. எப்படி மாமா வீட்டுக்கு கூட்டு போறது? வீட்ல அப்பா இருப்பாரே, அத பார்த்தாலும் ரொம்ப திட்டுவாரே மாமா. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் கேட்குறாங்க. "ஆமா மாப்பிள. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மாவே விடமாட்டாருடா" அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, மீனா கால் பண்றாங்க. "எங்க இருக்க கதிரு? உங்க அண்ணாவ கண்டுபிடிச்சிட்டியா? பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இருக்காரு. ஒரு பார்ல தான் இருக்காரு. நான் கூப்பிட்டு வரேன் இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அப்பா தூங்கிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இன்னும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நானும் மாமாவும் கூப்பிட்டு வரோம். நீங்க அப்ப கதவ ஓப்பன் பண்ணுங்க. இப்ப வந்துட்டா அப்பா பிரச்சனை பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, "சரி கதிரு நான் பார்த்துக்கிறேன். நீங்க வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க. சாப்பிட வைங்க. நான் மாமா தூங்குனதும் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோமதி மீனா கிட்ட வந்துட்டு, "என்ன மீனா செந்தில் கால் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை கால் பண்ணேன். எங்க இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கதிர் கூட தான் இருக்காங்களாம். என்ன பண்றானா அங்க? சும்மா தான் பேசிட்டு இருக்காங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி வந்துருவாங்கல்ல" அப்படின்றாங்க. "வந்துருவாங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு தூங்குங்க" அப்படின்ட்டாங்க. "இன்னும் சாப்பிட்டாங்களா இல்லையாம்மா? சாப்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு தூங்குங்க. மாமாவையும் தூங்க சொல்லுங்க அத்தை" அப்படின்ட்டாங்க. இல்லடி நான் அவங்க வரட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "அத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு தூங்குங்க. மாமாவையும் தூங்க சொல்லுங்க." "மாமா எதுக்கு தூங்கணும்?" "இல்ல டைம் ஆகுதுல்ல. இவ்வளோ நேரம் எங்க முழிச்சுட்டு இருக்கிறது. அதனால தான் அத்தை சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, "சரி மீனா செந்தில் வந்ததும் பார்த்து சாப்பாடு போட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா, "மாமா அண்ணா ஃபுல்லா போதையில இருக்காரு. நீங்க ஒரு பக்கம் புடிங்க நம்ம கூப்ட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் செந்தில புடிச்சு தூக்கிட்டு வராங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.